ठीक है ले அண்ணனோட பேச்சு வெல்லம் போலி இருப்பேன் சின்ன நடந்தடப்பே அழகு பொண்டுகளா சித்திரம் போல் நான் சிரிப்பேன் அண்ணன் நடந்த பேச்சு வெல்லம் போலி இருப்பேன் அண்ணன் நடந்த பேச்சு வெல்லம் போலி இருப்பேன் அண்ணன் நடந்த பேச்சு வெல்லம் போலி இருப்பேன் சின்ன நடந்தடப்பே அடிபட்டுகளா சித்திரம் போல் நான் சிரிப்பேன் அடிபட்டுகளா சித்திரம் போல் நான் சிரிப்பேன் போடு 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 கடைசில ஃபினிஷிங் ஒரு டப்பாவை பாத்தியா டிங் நிறைய கரகாட்டம் பார்த்திருக்கியோ அட்டி நல்லா இருக்கு இது பாம்பு டான்ஸ் பாட்டி டிங் 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 சூப்பரா இருக்கு இந்த டான்ஸ் எங்க தான் நீ கத்துக்கிட்ட எங்க கத்துக்கிட்ட எங்க ஆடுவியா இதென்ன கொடுவா ஓடி போய் கிடக்கு வெத்தல போட்டேன் என்னது வெத்தலையா என்ன வெத்தலை ஓட்டேன்னு வாயை உள்ள வச்சுட்டு ஏன் வாயில கொண்டாந்து வைக்கிற என்னது வாயில சிகப்பா இருக்குது சிகப்பா இருக்குதா எதுல இருக்கு லிவிட் போட்டேன் லிவிட் போட்டிருக்கேன் லிவிட்டா லிவிட் ஏன் போடுற நீ அது லிவிட் இல்ல என்னது குளிட்டு குளிட்டு அதுதான் கரெக்டா உனக்கு யாரு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது ஏய் இந்தரி ஆள பார்க்கல எப்படிமா இருக்கு நாங்கெல்லாம் ராணுவ படை அதெல்லாம் உனக்கு தெரியாது ஆமா இந்த டான்ஸ் எங்க நீ கத்துக்கிட்ட பாப்பா நாட்டு மண்ணு கட்டிங் கட்டிங் போட்டியா கட்டிங் எல்லாம் போடல பச்சை தண்ணி போட்டேன் அரே சக்கா நீ என்ன கேட்டாலும் பதில் வரும் எதா இருந்தாலும் அடி ஆமா எங்க ஐயா அங்க ஐயாவா வருவாரு ஐயா உங்க ஐயா இல்ல உன்னைய கட்டினவர் எங்க வருவாரு எங்க வருவாரு இங்கதான் வருவாரு ஆட வருவாரா நீ ஆடுறத பார்த்தா உன் கூட இருக்க மாட்டு வர போல் இருக்கா ரைட் ரைட் பத்திரமா உட்காந்துக்கேன் இந்த ஆட்டம்னா அவரை கட்டின அப்பெல்லாம் என்ன ஆட்டமோ தெரியலையே என்னது உட்கார முடியாதா என் குண்டில கட்டியா கட்டி உட்கார முடியாது பாடுவேன் ஆடுவேன் சரி சரி ஒரு பாட்டு பாட சொல்றேன் நல்ல பாட்டா பாடு பாப்போம் பாடவா ஹலோ 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 அடியே மண்ணு வீசி வாசனைக்கு மக்களோட அப்படி போடு போறியா போறியா ஆர்த்தி நீ கிளப்பி விட்டுட்டு அது விடிய வரைக்கும் பாடும் ஐயா ரெண்டு பேருக்கு மதுரோடி சண்டை வர போகுது இப்ப சக்காலத்தி சக்காலத்தி இங்கிட்டு விடுங்க பாட்டு பாடி பாப்ப நாடு
அது உங்ககிட்ட மாட்டல, நீ தான் அதுகிட்ட மாட்டிருக்க. பிறந்த நாடு. சரி இந்த பிள்ளை மண்டை நாரதரை கொண்ட மாதிரி இந்த பிள்ளையில அனுப்பி விட்டுருவான். யாரு ஆளை மேலே ஏற்றிட்டு வர நம்ம கச்சேரி கூட்டு போயிருவோம். கச்சேரிக்கு வந்துடுறியா நீ பாட்டுக்கு? ஓகே. ஐயோ எதா இருந்தா அடா சக்க நமக்கு நாளாமுக்கு தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டேன்டா. மாமா வருவாருன்னு மல்லிகைப்பூ வாங்கி வச்சு என்னடி ஆத்தாடி நீ போடி ஆகிட்டால. லைட்டா ஒரு கைய காமிக்க விட மாட்டேங்குது, சட்டார்னு குட்டிய தூக்கிடுத. ஏய் நீ மரியாதையா போயிடாங்கட்டால. மாமா வருவாருன்னு மல்லிகைப்பூ வாங்கி வச்சேன், மாமா வருவாருன்னு மல்லிகைப்பூ வாங்கி வச்சேன், மாமா வரவும் இல்ல அடிப்பட்டுகளா மல்லிகைப்பூ வாட்டி வச்சேன், அடிப்பட்டுகளா மல்லிகைப்பூ வாட்டி வச்சேன். போடு 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 ஆத்தி நான் என்ன செய்ய? ஓடி ஓடி. ஐ மாமாவா? நீங்க இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இவர் யாரு தெரியுமா? எங்க ஊருக்கு வந்த மாப்பிள்ள மாதிரி தெரியுது. எந்த உங்க வீட்டுக்காரா? ஆமா எங்க ஊருக்கு வந்த மாப்பிள்ள. உங்க ஊருக்கு மொத்த மாப்பிள்ளையா? ஆமா ஆமா. அதெல்லாம் இல்ல, இவர் தான் என்னைய 4 வருஷமா வச்சு பாதுகாத்தாரு. எதுல? வீட்டுல பொத்தி பொத்தி வச்சிருந்தாரு. அப்படி சொல்லு. எனக்காக அந்த கடலை கொள்ளையே எழுதி வச்சாரு. இப்ப காலை பொழந்துகிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி சொல்லு. நல்லா இருக்கீங்களா மாமா? எங்க அக்கா எங்க? ஐயோ பக்கத்திலே வச்சிருக்கிறாரு. குடிய கெடுத்து விட்டுறாத, நல்லா இருப்ப. மாமா வருவாருன்னு மல்லிகைப்பூ வாங்கி வச்ச, இந்த மாமா வருவாருன்னு மல்லிகைப்பூ வாங்கி வச்ச, மாமா வரவும் இல்ல. ஏன் வரவும் இல்ல? மாமா வரவும் ஏன் வரல? மாமாவுக்கு மாடு மிதிச்சிருச்சு. என்ன செய்வேன்? எங்கனே வதக்கட்டின்னு தலையில மிதிச்சிருச்சு மாமா. சரி சரி. மாமா வருவாருன்னு இது ஒரு சைடு அடியா. மாமா வருவாருன்னு மல்லிகைப்பூ வாங்கி வச்சேன், மாமா வருவாருன்னு மல்லிகைப்பூ வாங்கி வச்சேன், மாமா வரவும் இல்ல. மல்லிகைப்பூ வாட்டி வச்சேன், அறுபட்டுகளா மல்லிகைப்பூ வாட்டி வச்சேன். போடு போடு போடு. ஆளுகளும் முகரையிலும் எப்ப பார்த்தாலும் ஐயா இளவு. 5 வயதுல என்ன 5 வயசுல என்ன? நாங்க ஆடாத ஆட்டம் இல்ல. 10 வயசுல பல்லாங்குழி ஆடையில புளிய கூட தொலைஞ்சிருச்சா? இது யாரு தெரியுமா? யாரு அது? இதுதான் எங்க மூத்த அக்கா நக்குமா. மூத்த அக்கா நக்குமாவா? ஆமா. நாங்க அக்கா தங்கச்சி மொத்தம் எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேரு? 7 பேர். அப்ப என்ன வேலை பாக்குறான்? அந்த வேலையாத்தான் இருந்தேன் அந்த ஆளு. சரி சரி. இதுதான் மூத்த அக்கா நக்குமா, சின்ன அக்கா சிம்புரே அந்த உட்கார்ந்து இருக்குவாரு. என்ன எல்லாரும் வயசான டிக்கெட்டா சொல்ற? என்ன எல்லாருக்கும் வாய்ப்புள்ள ஒரே லிப்டிக்கா இருக்குது. நல்லா பாரு லிப்டிக்கா இருக்கா. அம்புட்டு வெத்தலை கேஸ். ஆமா. நல்லா மூச்சு முட்டை முட்டை இறக்கி இருக்கும் போல் இருக்கு. நல்லா இருக்கிறியா? என்ன ஒரு ஆள் பேசியே கொள்ளுது, ஒரு ஆள் பேசவே மாட்டேங்கிற. நல்லா இருக்கியா இல்லையா? நல்லா இருக்கியா? 2 பேர்ல யாரு இப்ப சிரிச்சது? நீ நல்லா இருக்கிறியா? அடியே ஆத்தாடி ஆத்தா, இப்பதான் 18 பருவ மங்கை எப்படி வெக்கப்படுது பாத்தியா? வாய தோற, வாய் உள்ள வெத்தலை வச்சிருந்தா கிட்ட வாய திறக்கிறது. நல்லா இருக்கியா இல்லையா? எங்க ஐயா அங்க என்ன எல்லாரும் வீட்டுல விட்டுட்டு என்ன விட்டு எங்க உட்காந்து எல்லாம் பஞ்சாயத்துக்கு வந்திருக்க மாதிரி உட்காந்துருக்குது. எல்லாம் பிள்ளைய தான் எழுப்பி விடுத்தா. என்ன முறைக்கிறிய என்னைய? என்ன ஒரு சில பேர்ல என்னைய குருன்னு பாக்குறீங்களே, ஏன் எப்படி பாக்குறீங்க? அவங்களோட நீ அழகா இருக்கிறேன்னு தான். அது பொறாமை. தலைகளை சொல்லு. பொறாமை ஏன் தெரியுமா? ஊருக்குள்ள நம்மளை விட ஒரு அழகி வந்துட்டாலே, நம்ம புருஷெல்லாம் முடிஞ்சு இதுல போட்டுக்குவாளே, முந்தானையில அப்படின்னு ஒரு பொறாமையில பாக்க. இப்படி எல்லாம் பொங்கி வழியாதிய ஒரு பொம்பளை அனுசரணை வேணும். உங்க ஊருக்குள்ள ஒரு புதுசா ஒரு பொம்பளை வந்திருந்தா நல்லா உஷார் பண்ணி வச்சுக்குங்க பக்கத்துல. இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு, இது தூங்குறத பாருங்க. யாரு எலி புடுக்கா? யக்கோ அத்தா அத்தா எந்திரு. அவங்களுக்கு பார்த்தாலே வெக்க வந்துருச்சு.
நல்ல சாப்பாடு சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டதுக்கு அதுக்கு நல்லா ஏத்தமா இருக்கு, நல்லா விழுந்து தூங்குறேன். சரி ரைட்டு. மாமா வருவாருன்னு மல்லிகைப்பூ வாங்கி வச்சேன், மாமா வருவாருன்னு மல்லிகைப்பூ வாங்கி வச்சேன், மாமா வர பூமில்ல அடி பொண்டுகளா மல்லிகைப்பூ வாட்டி அடி பொண்டுகளா மல்லிகைப்பூ வாட்டி போடு போடு போடு. அடிபொட்டுகளா அள்ளி பூ வாட்டிருச்சு, அடிபொட்டுகளா அள்ளி பூ வாட்டிருச்சு, போடு போடு போடு. ஏய் என்னங்கடி? ஏய் என்ன என்ன பார்த்து சிரிக்கிறீங்களா என்ன? ஏய் என்ன என்ன என்ன? ஏய் கட்டிங்க ஏன் ட்ரெஸ்ஸை பார்த்து கண்ணு வைக்கிறீங்களா? பஸ் ஸ்டாண்டுக்கு ஏய் ட்ரெஸ்ஸே உனக்கு ஓசி. அது நீ தான் வரும்போது சொல்ற இது ஓடணும் அது ஓடணும், வீட்டில் முன்னாடியே தான் சொன்னேன். கிழிச்ச ஓ முகர கட்டையில். என்னக்கா என்னண்ணா அங்கே வரவா? நான் எதுக்கு தெரியுமா அங்கெல்லாம் வராமல் அப்படி சுற்றி வந்தேன், நீ பிடிச்சி அமுக்கிடுவேன் எனக்கு தெரியும். நீங்களாம் அமுக்குனி கேஸ். டே இது ஊக்கு குத்தி ஒரு ஊக்கு கிழிச்ச ஓ முகர கட்டையில் எச்சிபுத்தி எடுத்தோன்னே போடா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். சாக்கெட்டு நல்லா இருக்கா? ஏய் என்னங்கடா என்னை கண்ணு வைக்கிறீல்லாம்? என்ன என்ன எல்லாம் இப்படி மோசமா இருக்கிறாங்க? அவங்க மோசமா இருக்கிறது இருக்கட்டும். உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்னேன்? அது வந்து வர சொன்னேன், நான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இப்படி ஊர்ல போயிட்டு வாரிய, ஊருக்குள்ள போயிட்டு வாரிய. ஆமா கொஞ்சமாவது உனக்கு இருக்கா? இருக்கு அறிவு நல்லா இருக்கு. நீ லேட்டா வந்ததுக்கு காரணத்தை எனக்கு சொல்லணும். இப்போ என்னடா வந்தோடனே ஒரு வா உட்காரு நல்லா இருக்கியா சாப்பிட்டியா டீ சாப்பிட அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வந்து போயிட்டு பட்டுன்னு வந்திருந்தேன்னா கேட்டிருப்பேன். நீ அரை மணி நேரம் ஆடி பாடி அந்த ஆத்தாவையும் கிளப்பி விட்டு அது விடிய விடிய ஆடும் பொருக்கு அது பக்கம் இனிமேல் போகவே மாட்டேன். சரி இருக்கு காரணத்தை சொல்லு. என்ன ஏன் லேட்டுன்னு? என்னடா வல்லு வல்லுன்னு விழுகிற? என்னடா சொல்லணும் உனக்கு? ஏன் லேட்டுன்னு காரணம் சொல்லு. என்ன கேட்ட? ஏன் லேட்டுன்னு கேட்டேன். யாரை கேட்டேன்? உன்னதான். என்ன கேட்டேன்? ஏன் லேட்டுன்னு கேட்டேன். அதுக்கு நான் என்ன சொல்லணும்? பதில் சொல்லணும். யாருக்கிட்ட சொல்லணும்? என்கிட்ட சொல்லணும். யாரு கேட்கணும்? நான் தான் கேட்கணும். சரி நீ கேளு, நான் டக்குன்னு பதில் சொல்றேன். டப்புன்னு கேட்டுரு, சட்டுன்னு கேட்டு நான் படார்னு பதில் சொல்லிடுவேன். ஏன் லேட்டுன்னு கேட்டேன். இங்க எத்தனை பேர் இருக்காங்கல்ல? ஆமா. நீங்க யார மாமா கேக்குறீங்க? உன்னதான் கேட்டேன். என்ன கேட்டீங்க? ஏன் லேட்டுன்னு கேட்டேன். அதுக்கு நான் என்ன சொல்லணும்? பதில் சொல்லணும். யாருக்கிட்ட சொல்லணும்? என்கிட்ட சொல்லணும். யாரு கேட்கணும்? நான் தான் கேட்கணும். சரி கேளு, டக்குன்னு கேளு, நான் பட்டுன்னு சொல்லிடுறேன். சூப்பரா சொல்லுவேன். என்ன சரியா தானே கேட்குறேன்? நான் கரெக்டாக தான் கேட்குறேன். நான் கேட்கறது உனக்கு புரியுதா? புரியுது. புரியுதாடி? புரியுது மாமா. ஏன் லேட்டு? யாரை கேட்ட? உன்னதான் கேட்குறேன். என்ன கேட்ட? ஏன் லேட்டுன்னு கேட்டேன். அதுக்கு நான் என்ன சொல்லணும்? பதில் சொல்லணும். யாருக்கிட்ட? என்கிட்ட சொல்லணும். யாரு கேட்கணும்? நான் தான் கேட்கணும். கேளுடா கேளு கேளு. இது எல்லாம் மூஞ்சி செவத்துல அடிச்ச மாங்கொட்டை மாதிரி கேளுடா. வா ஓட்டன்னு வச்சுக்கோ, மூஞ்சி மோர கட்டையும் பாரு. லேட்டு பெருசா கேட்க வந்துட்டா. ஏய் தம்பி ஏன்டா லேட்டுன்னு தான்டா கேட்டேன். இந்த ஒரு படத்துல 2 ரூபா தான்டா கேட்டேன், லாவுல சொருவிட்டாங்கிறது மாதிரி அவ்வளவு கோவப்படுறாடா. பெரிய கோவம். உங்களுக்கு கேட்க தெரியலண்ணே, லேடிஸு கிட்ட எப்படி பேசணும்னு இப்படி தடவிட்டே சொன்னி அது மாதிரி கேட்கணுமோ? இல்லண்ணே ஒரு அனுசரணையா பேசணும். சரி சரி கேளு, கேட்டு நாசமா போ. அப்பதான் இது வரும். எது வரும்? நான் கேட்கவா? கேளு. என்னடி ஆண்டி லேட்டு? யார மாமா கேட்குறேன்? உன்னை தான் கேட்குறேன். என்ன கேட்டேன்? ஏன் லேட்டுன்னு கேட்டேன். அதுக்கு நான் என்ன சொல்லணும்? பதில் சொல்லணும். யாருக்கிட்ட சொல்லணும்? என்கிட்ட தான் சொல்லணும். யாரு கேட்கணும்? நான் தான் கேட்கணும். சரி கேளு மாமா, சும்மா கேளுங்க. என்ன மண்டை வலிக்குதா? அண்ணா எனக்கு கிறுக்கு தட்டுதுண்ணே எனக்கு. பாரு பெரியவங்க மாதிரி வந்து கேட்குறாங்க யார் லேட்டு யார் லேட்டு. அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட ஒழுங்கா பேச கற்றுக்கடா முதல்ல. இவ்வளோ நேரம் நீங்களா என்ன பண்ணிட்டு இருந்தியா? அது இருக்கட்டும். அவன் ஆள் என் தம்பி பல்கா இருக்கும்போது உனக்கு தெரியலையா? ஏன் என்ன எங்க 2 பேரையும் பார்த்தா யாருனே தெரியலையா? நீ தான் தெரியலையே. பெரிய மந்திரவாதி நாங்க. மந்திரவாதியா? ஆமா. ஏய் என்னடா கீழே நின்றுக்கிட்டு இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிறியா? ஏய் நாங்க 2 பேரும் பெரிய மந்திரவாதின்னு சொன்னோம். ஆமா. மந்திரவாதியா? ஆமா. மந்திரம்லாம் போடுவீங்களோ? போடுவோம்ல. எங்க 2 மந்திரம் போடுங்க பார்ப்போம். போடவா? சுத்தமா விட்டா இருக்குடா. என்ன பண்ண போற? மந்திரம் போட போறேன். மந்திரம் போட்டு என்ன ஆக்க போற? மந்திரத்தை போட்டு ஒண்ணு நான் மாசம் சாரி சார் டங்கு சிலிப்ப நாசம் ஆக்கல. உண்மையிலே மந்திரம் போடுவாரா? பேசாம சத்தம் போடாம இரு. கிழக்க மேற்க தெக்க வடக்க. ஒழுங்கா அப்படிடா மைக்க முண்டை.
என்ன கேக்குறேன்? ஏன் தெரியுமா மந்திரம் பலிக்கல? எங்க அண்ணன் ஷூ போட்டிருக்காங்க. சூப்பா செருப்பு போட்டிருக்காங்க எங்க அண்ணன். சரி ஓகே கலட்டுக்கண்ணே எல்லாத்தையும். இப்போ போடுறேன்டி பாரு. அதைத்தான் நான் சொன்னேன். சரி ரைட், அப்புறம் பேசிக்கிறோம். இப்போ போடுறேன் பாரு. போடு மந்திரம். ஆத்தரே பூத்தரே சாத்தரே போடுற மாத்தரே ஆத்தரே பூத்தரே ஒரு சாத்து மூஞ்சி மோர கட்டையும் பாரு. ஊருக்கு ஊரா கிளம்பிடுறாங்க. கேட்டா மந்திரவாதிங்கிறாங்க. அப்படி பேர் கற்பழிப்பு கேஸ்ல உள்ள நடக்கிறாங்க. அவங்க வாயில மண்ணு விடுங்க. இங்க வாங்க, நீ அந்த மாதிரி மந்திரவாதி தானே? இல்ல இல்ல. ஏய் என்னங்க நீ முட்டையெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறியா? நீ வச்ச நீ ஒழுங்கா வச்ச. இங்கிட்டு வாடி. ஏய் என்ன சைஸை பார்த்து சிரிக்கிறீங்களா? அதான் சரி நீங்க வச்சிருக்கிய கரெக்டா. நான் எதுக்கு கடந்து அள்ளிக்கிட்டு தள்ளிட்டு வந்திருக்கேன். முகத்துல என்ன தேய்ச்சி குளிக்கிற? ஒரே மசூர் மண்டி போய் கிடக்கு. அது வந்து சீக்ரெட். ஏன் ஜேவி பண்ணி தொலைஞ்சா? இல்ல அது வந்து நான் ஒரு ஷூட்டிங்க்கு போயிருக்கேன். ஷூட்டிங்கா? அதனால அந்த டைரக்டர் என்னை வந்து இந்த முடியெல்லாம் நீ வச்சிருக்கணும் அப்படி சொல்லி சொன்னாரு. நான் வித்தியாசமான பேர், என் பேரு எனக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும். அப்படியா? ஆமா. அப்படி என்ன பேரு? என் பேர் என்ன தெரியுமா? இந்த ஏரியாவில் யாருக்குமே இல்லாத பேர். அப்படி என்ன பேரு? என் பேரு தான் குமுக்கு. எது? என் பேர் குமுக்கு. இப்படி ஒரு பேரா? ஆமா. எனக்கு பிடிக்கல. என் பேர் குமுக்கு. சரி. எங்க அம்மா பேர் அமுக்கு. என் தங்கச்சி பேர் முக்கு. போய் எங்கிட்ட ஓரமா முக்கு. சரி நீங்க வா, நீ வா, ஏன் லைனுக்கு வா, நீ செட் ஆக மாட்டேன். இவ்வளவு நேரம் நீங்க என்ன பண்ணீங்க? எல்லாம் ஆடி காட்டினாங்க, நாங்க பாடி காட்டினோம். அப்படியா? நான் 2 பாட்டு பாடவா? பாடி தொலைவியா? சூப்பரா பாடுவேன். பாடி தொலை. நம்ம என்ன கச்சேரிக்கு வந்திருக்கோம்? கிராமிய கச்சேரிக்கு வந்திருக்கோம். அதனால கிராமிய பாட்டா பாடணும். அப்படியா? செம்மையா பாடுறேன் பாரு. அப்படியா? அருமையா பாடுறேன். அதெல்லாம் வேணாம். அருமையான பாட்ட பாடு. நல்லா முடியும் முடியும் எல்லாம் முடியும். செடா முடியும். செடா பண்ண முடியும். ஏய் ஏண்டா கொரோனா விளையாடி விட்ட மாதிரி உட்கார்ந்திருக்க. ஒழுங்கா ரைட். அப்படி குடியா மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே மாமமயம் புடுக்கலையா? மாமமயம் பிடிக்கலையா? பாட்டு மாத்திட்டாங்களோ? நீ மாத்திட்ட முண்டை, லூசு முண்டை. சாரி மாமா. டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு மாமா. பூரி மாமா. இந்த பாட்டு செட் ஆகல. நான் வந்து சினிமா பாட்டு சூப்பரா பாடுறேன். அப்படியா? செமையா பாடுவேன். எங்க அம்மாடி இதுதான் காதலா அடராமா இது என்ன ஓதமா? தபேலா இல்ல அவன் கவட்டை கீழே உருண்டையா வச்சிருக்கோம். நான் என்னமோ நினைச்சிட்டேன். லூசு பல என்னடி பாடுற லூசு சிரிக்கும். எனக்கு பாட்டே செட் ஆகல மாமா. என்னை பத்தி நீ 2 பாட்டு பாடு. சட்டு பாடு. பாடவா? மனசு மயங்கும் சிறப்புடுங்கும். நல்ல பாட்டா பாடு. அருமையான பாட்டா பாடு. என் நெஞ்சுக்குள்ளே என்னாருன்னு சொன்னா தெரியுமா? இது பஞ்சு மூட்டை பழைய துணின்னு உனக்கு தெரியுமா? உன் கதவை சாத்தடி உனக்கு விளக்கமா தடி. பொம்பளை பிள்ளைய பார்த்து என்னடா அது பேச்சு? இப்படி கோபப்படுற அழகா சாத்துக்கு அக்குஷம் போடுறேன். சரி இனிமே நான் பாடல. நல்லா ஆடுனேன் பாடுனேன் அழகா வேற இருக்கா. ஏன் அழுகுற? அழுகாதே அழுகாதே. நீ தடவாத கையெடு. உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? அப்படி வா. எனக்கு தானே ஆகலைன்னா இப்படி ஆட்டணும். ஆயிடுச்சுனா தான் இப்படி ஆட்டணும். அப்படியா? சரி கேளு. கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? ஆயிடுச்சு. இப்படி எப்படி ஆடக்கூடாது. ஆயிடுச்சுனா இப்படி ஆட்டணும் மச்சான். ஆகலைன்னா தான் இப்படி ஆட்டணும். அப்படியா? கேளு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? ஆகல. உனக்கு மயிரில் கூட ஆகாதுடா போடா. உனக்கு ஆயிடுச்சா? எனக்கு 4-5 தடவை கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன் என்னப்பா இப்போ அப்படி பார்க்குற? 4-5 தடவை? ஆமா 4-5 தடவை கல்யாணம் ஆயிருச்சு. ஆனா ஒருத்தக்கிட்டே உருப்படியா வாழ முடியல. எல்லாருமே இந்த வியாபாரம் பாக்குறவங்களா கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டு சரி அம்புட்டு பேர் தூக்க வச்சு எந்திரிச்சு வியாபாரம் பாக்குறாங்க. எப்படி? முதல்ல அந்த பால்கோவா காரனை கல்யாணம் பண்ணேன். பால்கோவா மாதிரி நம்ம வாழ்க்கை இனிப்பா இருக்குன்னு நினைச்சேன். சரி இவன் காலைல வியாபாரத்துக்கு போறான்ல, எடுவட்ட போய் அதே வீட்டுல வந்து விழுந்துருச்சு தூங்கிடுறான். சரி நைட்டு 12 மணி இருக்கும். திடீர்னு தூக்க வச்சு எந்திரிச்சு வியாபாரம் பாக்குறேன். எப்படி? அன்பார்ந்த பொதுமக்களே, விருதுநகர் மாவட்டம் குற்றாலத்துக்கு அருகே உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் உயர்தர பால் தயார் செய்யப்பட்ட அற்புதமான பால்கோவா பண்றோம். நம்ம கிட்ட 10 ரூபா பாக்கெட் இருக்கு, 20 ரூபா பாக்கெட் இருக்கு, 40 ரூபா பாக்கெட் இருக்கு. 40 ரூபா பாக்கெட் வாங்கிட்டா கடுப்படி விலையில தள்ளுபடி பண்ணி 5 ரூபா தள்ளுபடி பண்ணி
கொடுக்க வேண்டியதானே. அத்தனை அவனை நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். வெரி குட். டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரு வெள்ளை பூண்டுக்காரனை கல்யாணம் பண்ணேன். பூண்டு மாதிரி நம்ம வாழ்க்கை மனமனன்னு இருக்குன்னு நினைச்சேன். சரி. இவன் 12 மணி தான் அந்த நாசமா போனவன் 1 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். 1 மணிக்கு எந்திரிச்சு நல்ல பூண்டு, நாட்டு பூண்டு, மலம் பூண்டு, பூண்டள்ளி பாருங்க பொலவலான்னு கொட்டுக்கிறான். என்ன ஆடியோக்காரரை உத்துக்கிட்டு இங்கே பாக்குற பூண்டு என்ன இங்கே உற்பத்தி ஆகுது? ஏன் பொழந்துக்கிட்டு நிக்கிறா? அத்தனை அவனை நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். சூப்பர். டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரு சப்போட்டா காரனை கல்யாணம் பண்ணேன். அப்படின்னா சப்போட்டா பழம். சரி. அவனை கல்யாணம் பண்ணேன். அவன் வாழ்க்கைக்கு சப்போட்டா இருப்பான்னு நினைச்சேன். சரி. இவன் 12 மணி, இவன் 1 மணி தான் மேடையில 12:30 எந்திரிச்சிட்டேன். கிலோ 10 ரூபாய்க்கு விற்பான் போல சப்போட்டா பழத்தை. சரி. 12:30 எந்திரிச்சு சப்போட்டா 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 கீழே பொத்து கீழே பொத்து கிலோ 10 ரூபாய் தாண்டா கீழே வத்துங்கிற நைட்டு புல்லா பத்திக்கிட்டு கிடக்குறேன். என் வாழ்க்கைய அந்த சிந்தலா போச்சு. அப்புறம் என்ன செஞ்ச? இனிமேல் எவனையுமே கல்யாணம் பண்ண கூடாதுன்னு குருவருன்னு எங்க ஆத்தாப்பா வீட்டுக்கு ஓடிட்டேன். எங்க ஆத்தாப்பா நான் சின்ன பிள்ளையா இருக்கவும் எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. திரும்பவும்? ஆமா. சரி. இவங்களுக்கு எல்லாம் ஆப்போசிட்டா இருக்கேன். அவன் என்ன பண்றான்? அந்த நாசமா போனவே இந்த தவுள்காரனோட சேர்ந்தவனா இருப்பான் போல. ஏன் நல்ல மனுஷனா மச்சான்? நின்னாலும் போறேன், நிமிர்ந்தாலும் போறேன், உட்கா எதெல்லாம் வந்து மேடையில சொல்லுவாங்களா? நீ நினைக்கிற மாதிரி இல்லாம குசு போடுறான்டா. குசு போட்டவனை என் மண்டையை கழட்டிட்டியாடா. அவனுக்கு அண்டை வாய் வரைக்கும் போட்டுருக்கு. கல்யாணம் பண்ணிட்டு வந்த 2 நாள்ல தட்டார்னு விட்டு கிழக்கு செவத்தை 2ஆ உடைச்சிட்டு செவருக்கு பின்னாடி இந்த தவேலாக்காரன் தான் உட்காந்து தவேலா டமுக்கு முக்குன்னு வாசிட்டு இருந்திருப்பான் போல் இருக்கு. அடிச்சு அடியில ஒரு கருக்கரங்கு மாதிரி கங்குன்னு உட்காந்துருக்கான். நான் என்ன பண்ணுவேன்? கஷ்டப்பட்டு கட்டி செவத்தை எழுப்பிட்டேன். ஆனா இவனுக்கு பின்னாடி போறது மட்டும் நிக்கல. அப்பப்ப போட அங்க வச்சு அடைக்க செவத்தை இங்க அடைச்சா செத்து போயிருவேன். வீட்டுக்குள்ளே பொத்தி வச்சிருந்தேன். உடனே அவன் சொன்னேன், அடிய பொண்டாட்டி என்னால உள்ள இருக்க முடியல, ரொம்ப போர் அடிக்குது, என்ன எங்கிட்டாவது வெளியே கூட்டிட்டு போனேன். இவனை பத்தி தெரிஞ்சவன சும்மா இருக்க கூடாது, தியேட்டருக்கு படம் பார்க்க கூட்டிட்டு போனேன். அந்த நேரத்துல அருமையான பழைய படம் ஒண்ணு போட்டு, என்ன படம்? அன்பேவா. சரி. எம்ஜிஆர் சரோஜா தேவி நடிச்ச படம். ஆமா. அதுல கூட சூப்பரான பாட்டு ஒண்ணு வருமே. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கை தேடுதே சத்தம், கண் மூடுதே வெட்கம், பொன்மாலை மயக்கம். எப்படிப்பட்ட பாட்டு? குதிரை கூட ஓடுமே. அதே இந்த பாட்டுல என்ன தெரியுமா ஸ்பெஷல்? இந்த குதிரை வண்டி கிடுக்கு என்ன கிடுக்கு குதிரை வண்டி ஓடும் மட்டும் சொல்லு. நீ ஒரு சொல்ல வேண்டாம். எனக்கு இதான் அப்படிதான் ஓடும். ஐயா கிடுக்கு. சரி, குதிரை வண்டி ஓடுது. கிடுக்கு புடுக்கல மச்சான், கிடுக்கு வாங்கிடுவேன். ஆமா, அப்படித்தான் ஓடும். சரி. எம்ஜிஆர் சரோஜா தேவி உட்காந்து ஜாலியா பயணம் பண்ணுவாங்க. சரி. தியேட்டர்ல இந்த பாட்டை பார்க்கவும் என் தலைவனை பார்க்கவும் அம்புட்டு பேரும் கையை தட்டி விசில் அடிச்சு பறக்க வர்றாங்க. தியேட்டரே கோலாகலமா இருக்கு. சரி. என் புருஷன் எடுவட்ட பையன் பக்கத்துல உட்காந்து நல்லா தான் படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி. உள்ள போகும்போது கொஞ்சோண்டு கொண்டக்கடலை கேட்டேன். வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போனேன். நல்லா தான் உட்காந்துக்கிட்டு இருந்தா நாசமா போனவனுக்கு கொண்டக்கடலை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. குசு வந்துருச்சுடா. வெளியே எந்திரிச்சு போய் மிளக்கு சோத்த காலி விட கூடாது. நல்லா சேர்ல உட்காந்துருந்தவன் திடீர்னு தெர சைடு திரும்பி தட்டார்னு போட்டான் பாரு. தெர 2ஆ கிழிஞ்சு குதிரை வண்டி முறிஞ்சு எம்ஜிஆர் ஐயா அங்கிட்டு கிடக்குறாரு, சரோஜா தேவி அம்மா பறந்து போய் இங்கிட்டு கிடக்குது. குதிரை 2 செத்தே வச்சுடா. இனிமேல் எவனையுமே கல்யாணிக்காரு என்ன பள்ளைய கடை ஆட்டு வச்சிருக்கிறியா? என் குடும்பம் சீரஞ்சு கிடக்குறத நீ உட்காந்து சிரிச்சு கிடக்காது, உனக்கு என்ன இதா இருக்குதா? இனிமேல் எவனையுமே கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ட்டு லவ் பண்ணலான்னு முடிவெடுத்தேன். நோ ரெஸ்பான்ஸ், நோ டிபாஸ் கூ. அந்த லவ் பண்ற கதை நெக்ஸ்ட் இயர் கம் டு திஸ் மேடம். அப்போ ஓப்பன் டு இங்கிலீஷ், டாப் டு இங்கிலீஷ், ஸ்பீக் டு இங்கிலீஷ். ஏதாவது புரிஞ்சா? மதுரும் புரியல, எனக்கும் புரியாது, அவங்களுக்கும் புரியாது. நல்லா ஜோரா கைதட்டி. ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி. கடைசியாக ஒரு தாழ்மையான வேண்டுகோளை மட்டும் வச்சுட்டு போயிடுறேன். இந்த அற்புதமான நேரத்தில் நீங்களாம் சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இப்படி திருநங்கை கட்ட போட்டு வந்து உங்கள் மத்தியில் உங்களை சிரிக்க வச்சு ரசிக்க வச்சு அந்த மாதிரி நம்ம ஏரியாவில், நம்ம தெருவில், நம்ம வீட்டு பக்கத்தில் யாராவது திருநங்கை இருந்தாங்கன்னா தயவு செய்து கையெடுத்து கேட்டு கும்பிட்டுக்கிறேன். அவங்களை அசிங்கப்படுத்தாதீங்க, கேவலப்படுத்தாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க. நம்மளோட அன்பானவங்க, அறிவானவங்க, புத்திசாலிங்க திருநங்கை, அவங்களுக்காக நல்லா ஜோரா கைதெடுங்க பார்க்கலாம். நன்றி.